ஸோ மலேசியா அப்படின்னும் போது அங்கே வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மாலிக் வந்து ஒரு பெரிய பவர் சென்டராக இருக்கிறதுனால அங்கே அவர் இந்த ஆடியோ லான்ச்சை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணணும் சார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 90,000 பேர் இதில் கலந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய, ஆமாம், அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியமு. ஸோ அந்த டோட்டல் க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, டோட்டல் க்ரௌடை ஆர்கனைஸ் பண்ணுறது, அதை எந்த பாதையில் வர்றது, எந்த பாதையில் திரும்பி போகிறது, ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னா உடனே எப்படி எக்ஸிட் ஆகுறது, இது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஆடிட்டோரியமே பார்த்தீங்கன்னா அது இப்போ வந்து இது இலவச விழா கிடையாது, டிக்கெட் போடுறாங்க. 3000லேருந்து 4000, 5000, 10,000, இன்னும் எவ்வளோ போகும்னு தெரியாது. ஒரு விஜய் படம் முதல் நாள் ரிலீஸ் ஆனால் ஒரு படத்தை பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கொடுக்குறதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே ஆட்கள் ரெடியாக இருக்காங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திராலே ரெடியாக இருக்காங்க போது மலேசியாவில் விஜயை நேராக பார்க்க முடியும் அந்த ஸ்டேடியத்தில், ஆடிட்டோரியத்தில் போது வெறித்தனமான விஜய் ரசிகர்கள் இதில் வந்து கலந்துக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது விஜய் வந்து பார்த்துடணும்னு ஒரு வெறியோடு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து எத்தனை ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல டிக்கெட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அதாவது இந்த டிக்கெட்னுடைய அதிகபட்ச விலை 10,000 ரூபாயா இருக்குங்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்கிற கணக்கு குறைஞ்சது ஒரு டிக்கெட் வந்து 3,000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அது 5,000, 10,000 போகுது. கணக்கு வச்சுக்கிட்டா கூட 90,000 இன்ட்டு 3,000 போட்டிங்கன்னா 27,000 கோடி வருது. 27,000 கோடியில் வந்து ஒரு 10,000 பேர் வந்து எப்படி ஃப்ரீ டிக்கெட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, விஐபிங்க, முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க, தவிர்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த 10,000 டிக்கெட்டை நீங்கள் கழிச்சிங்கன்னா கூட 10,000 டிக்கெட்டுக்கான காசு வந்து 3 கோடி அதுக்கு கழிச்சிட்டிங்கன்னா கூட அப்போ 24 கோடி ரூபா வந்து இந்த டிக்கெட்லேயே வரப்போகுது. நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம். அஜித் வந்து மலேசியாவில் தான் இருக்காரு, அஜித் வந்து கலந்துக்குவாரா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேயர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் இந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற இருக்குது. டிக்கெட்ஸ்லாம் முழுசாவே சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தகவலாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்கிற முன்னணி நடிகர்கள் முதல் முன்னணி இயக்குனர்கள் பலரும் வந்து கலந்துக்க போகிறாங்க. தனுஷ்லேருந்து லோகேஷ் கனகராஜ் வரை பல பேர் அடிபடுது. உண்மைதானா சார்? அது உண்மைதான். அதாவது வந்து மாசா வந்து ஒரு ஆடியோ லான்ச், அதாவது இந்த விஜய் இந்த ஜனநாயகனோட படத்தோட ஆடியோ லான்ச்சு இது வரைக்கும் தமிழ் சினிமாலே நடக்காத ஒரு ஆடியோ லான்ச்சை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு மாஸ் என்டர்டெய்னராக இருக்கும். அந்த ஆடியோ லான்ச்சே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது விஜய் அவர் வந்து இது கடைசி படம் ஜனநாயகன் சொல்லிட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு தான் அவருடைய முழு வெற்றியும் காட்டணும் அப்படின்னு அந்த மாசை காட்டணுங்க காண்டி பண்ற ஒரு விழா தான் இந்த ஆடியோ லான்ச். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் திரைப்படத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற முன்னணி இயக்குநர்கள், விஜய் வச்சு ஆல்ரெடி இயக்குன அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன், இன்னும் பலர் வந்து அதில் கலந்துக்க போகிறாங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள், முன்னணி தயாரிப்பாளர்கள் பலர் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் இல்லாமல் இதை தாண்டி வந்து உள்ள முக்கியமான பிரபல நடிகர்கள், அதாவது சூப்பர் ஸ்டார் மாதிரியான நடிகர்கள் எல்லாமே இதில் வந்து கலந்துக்க போகிறாங்க. தமிழ் திரைத்துறையிலேருந்து மட்டும்தான் வந்து விஐபிஸ் வர போகிறாங்களா, டெலிகேட்ஸ் போக போகிறாங்களா அப்படின்னா கிடையாது. அதாவது வந்து பாலிவுட்லேருந்து, ஆந்திராலேருந்து, கர்நாடகாலேருந்து, கேரளாலேருந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கிற முக்கியமான நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகைகள் எல்லாரையுமே வந்து இந்த விழாக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பல பேருக்கு டிக்கெட் ஆல்ரெடி போட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே யார் யார் போகிறாங்கிற ப்ரோக்ராமு, ஷெடியூலு, என்னைக்கு போய் லேண்ட் ஆகுறாங்க எல்லாமே பக்காவாக வந்து ஷெடியூல் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே டிக்கெட் புக் பண்ணியாச்சு. எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, ராயல் ட்ரீட்மெண்ட், அதாவது வந்து ஒரு பட்டுக்கம்பளம் விரித்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பத்திரிகையாளர்களும் இந்த விழாவில் வந்து கலந்துக்க போகிறாங்க. ஸோ எல்லாருக்கான ஏற்பாடும், எல்லா விதமான ஏற்பாடும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அங்கே வந்து மாலிக்ங்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இந்த படத்தினுடைய மலேசியா உரிமையை வாங்கியிருக்காரு. ஸோ அவர் எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி வந்து அவர் மாலிக்ங்கிறவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். மலேசியாவில் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய செல்வந்தர் மட்டும் இல்லாம ஒரு பவர், மலேசியாவோட பவர் அப்படின்னு சொல்லலாம். மாலிக்க பவர் சென்டர் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆளு. அதனாலதான் இந்த விழா வந்து சிறப்பா நடக்கணுங்கிறதுக்காண்டி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க.
இது தயாரிப்பு நிறுவனமே நடத்திக்கலாம்ல சார்? தயாரிப்பு நிறுவனம் நடத்தினா அவங்களுக்கு தான் முழு லாபம் போயிருக்கும். ஏன் வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க? அதுக்கு ஏதாவது வேற பின்னணி, அவர் பவர்ஃபுல்லான ஆளையும் தாண்டி ஏன் அவர்கிட்ட கொடுத்தாங்க? அதுக்கு காரணம் இருக்கா? ஆமாம், அதாவது தமிழ்நாட்டில் தான் இந்த ஆடியோ லான்ச் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இதை நடத்துறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது. இந்த அரசியலுக்கு விஜய் வந்துட்டதுனால ஏகப்பட்ட சிரமங்கள், ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கலாம். அதனால தேவையில்லாத தொந்தரவுகள் எதுக்கு அப்படிங்கிறதுனால இதே ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. மலேசியாவில் ஏன் பிளான் பண்ணுறாங்கன்னா, மலேசியாவில் தமிழர்கள் ரொம்ப ஜாஸ்தி பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த டூரிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மலேசியாவுக்கு வருவாங்க. ஸோ மலேசியா அப்படின்னும் போது அங்கே வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மாலிக் வந்து ஒரு பெரிய பவர் சென்டராக இருக்கிறதுனால அங்கே அவர் இந்த ஆடியோ லான்ச்சை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணணும் சார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 90,000 பேர் இதில் கலந்துக்க போகிறதா சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய, ஆமாம், அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியமு. ஸோ அந்த டோட்டல் க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, டோட்டல் க்ரௌடை ஆர்கனைஸ் பண்ணுறது, அதை எந்த பாதையில் வர்றது, எந்த பாதையில் திரும்பி போகிறது, ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னா உடனே எப்படி எக்ஸிட் ஆகுறது, இது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஆடிட்டோரியமே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடிட்டோரியமே, அந்த ஆடிட்டோரியத்தில் பல வந்து இன்டர்நேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ இவ்வளோ தூரம் வந்து 90,000 பேர் வரக்கூடிய ஒரு இடத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவங்களுக்கு தேவையான தண்ணியிலேருந்து உணவுலேருந்து, இந்த ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மணி நேரம் நடத்த போகிறாங்க. ஸோ அந்த நேரத்துக்குள்ளே உள்ள எல்லா ஃபுட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே இருக்கணும் போது எந்த அசௌகரியமும் வரக்கூடாது. அங்கே வரப்போகிறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு டெலிகேட்ஸ் தான், பெரிய விஐபிகள் தான். ஸோ அதனால் வந்து அதுவும் இல்லாமல் ரசிகர்கள் வந்து பெருமளவில் வரப்போகிறாங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்னா அது மலேசியாவில் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது மாலிக் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. மாலிக் வந்து பண்ணால் சரியாக இருக்கும்னு நினச்சி இந்த மலேசியா உரிமையை வந்து மாலிக்கிட்ட கொடுக்கும் போதே மாலிக் கேட்குறாரு, மலேசியாவில் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து உங்களுக்கு 12 கோடி ரூபாய்க்கு இந்த ஏரியா வாங்கிக்கிறேன். நீங்கள் மலேசியாவில் ஆடியோ ரிலீஸ் பண்ணலைன்னா நான் 10 கோடி ரூபா தான் தருவேன் அப்படின்னு முதல்ல அக்ரிமெண்ட்லேயே சொல்கிறாரு. மலேசியாவிலே ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அவங்க பிளான் பண்ணாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விழாவை வந்து அந்த தயாரிப்பாளரே நடத்தினா அது நிச்சயமாக பெரிய லாபத்தை கொடுக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து இது இலவச விழா கிடையாது. டிக்கெட் போடுறாங்க 3000லேருந்து 4000, 5000, 10,000, இன்னும் எவ்வளோ போகும்னு தெரியாது. ஒரு விஜய் படம் முதல் நாள் ரிலீஸ் ஆனால் ஒரு படத்தை பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கொடுக்கறதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திராலே ரெடியாக இருக்கானுங்க போது மலேசியாவில் விஜயை நேராக பார்க்க முடியும் அந்த ஸ்டேடியத்தில், ஆடிட்டோரியத்தில் போது வெறித்தனமான விஜய் ரசிகர்கள் இதில் வந்து கலந்துக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது விஜய் வந்து பார்த்துடணும்னு ஒரு வெறியோடு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து எத்தனை ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல டிக்கெட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அதாவது இந்த டிக்கெட்னுடைய அதிகபட்ச விலை 10,000 ரூபாயா இருக்குங்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, மலேசியாவில் முக்கியமான விஐபிஸ் இருப்பாங்கல்ல, பிஸ்னஸ் மேனு, முக்கியமான தொழிலதிபர்கள், முக்கியமான செல்வந்தர்கள், அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 4 வரிசையில் உட்கார வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் விஐபி மலேசியாவில் அவங்கள விஜய் இருக்கிற மாதிரி முதல் வரிசையில், அதுக்கு அடுத்தடுத்து 4 வரிசையில் உட்கார வைக்கிறதுக்கு அவங்க வந்து லட்சங்களில் வந்து இதுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க. மாலிக்கு வந்து லட்சங்களில் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் விஜயோடைய விழா அப்படின்றதுனால தான் இந்த விழா வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விழாவாக இருக்குது. 90,000 பேருக்கு டிக்கெட் விற்க முடியுமா அப்படின்னா விற்க முடியும். ஏன்னா விஜயை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க ரசிகர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தைரியமாக வந்து மாலிக் இந்த விழாவை எடுத்து நடத்துகிறார். எல்லாமே வந்து பண்ணணும் சார் இந்த விழாவை பொறுத்த வரைக்கும். அதாவது விழா நடத்தினேன் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. இந்த விழாவை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டணும். இந்த விழாவை மிகப்பெரிய வெற்றி விழாவாக நடத்தி காட்டணும். அதுதான் இந்த விழா தான் வந்து ஜனநாயகனுடைய வெற்றி விழா. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து சரியாக செயல்படுத்தணும் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு முடியாத சூழ்நிலை. இப்போ வெளிநாட்டில் நடத்தும் போது மலேசியாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அங்கே வந்து இவங்க ஜனநாயகனுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆல்ரெடி கர்நாடகாவை சேர்ந்தவங்க. அங்கே போய் அவங்க எப்படி இவ்வளோ சிரத்தையாக நடத்த முடியும்? அங்கே உள்ள லோக்கல் பவரான ஆள் தான் அதை நடத்த முடியும் போது அந்த உரிமையை வந்து மாலிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, குறைஞ்சபட்சம் ஒரு டிக்கெட்டுக்கு 3,000 ரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 90,000 டிக்கெட்டுக்கு 27 கோடி ரூபா கலெக்ட் பண்ண போகுது. இதுதான் உண்மை. ஆமா 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 இது ஒரு பெரிய பிசினஸ் தான். இது ஆக்சுவலி வந்து இந்த உரிமம் கொடுத்தது பெரிய லெவலில் வந்து மாலிக் ஒரு பெரிய பிசினஸ் அமைஞ்சிருக்கு. அந்த பிசினஸை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் மாலிக் இந்த உரிமையை எடுத்திருக்காரு. நீங்க சொல்ற கணக்கு குறைஞ்சது ஒரு டிக்கெட் வந்து 3,000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கா, அது 5,000 10,000 போகுது. கணக்கு வச்சுக்கிட்டா கூட
90,000 இன்ட்டு 3,000 போட்டிங்கன்னா 27,000 கோடி வருது. 27,000 கோடியில் வந்து ஒரு 10,000 பேர் வந்து எப்படி ஃப்ரீ டிக்கெட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க விஐபிங்க முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க, தவிர்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த 10,000 டிக்கெட்டை நீங்கள் கழிச்சிங்கன்னா கூட 10,000 டிக்கெட்டுக்கான காசு வந்து 3 கோடி அதுக்கு கழிச்சிட்டிங்கன்னா கூட அப்போ 24 கோடி ரூபா வந்து இந்த டிக்கெட்லேயே வரப்போகுது. நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம். இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து 24 கோடி ரூபா ஒரே நாளில் ஒரு ஈவினிங்க்கு ஒரு ஷோக்கு கலெக்ட் ஆக போகுதுன்னா அது விஜய்காண்டி தான் கலெக்ட் ஆக போகுது. அந்த விஜய்ங்கிற ஒரே ஒரு தனி மனிதன்காண்டி நடத்தப்படுற விழா, அவருக்காண்டி வரப்போகிற கூட்டம், அவருக்காண்டி நடக்க போகிற கலெக்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 12 கோடி ரூபா வரைக்கும் இந்த விழாக்கே வந்து மாலிக் வந்து செலவழிக்கிறார். இந்த பணம் வர பணத்துலேருந்து 12 கோடி ரூபா செலவழிக்கிறாரு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஸ்பெசிலிட்டிஸும் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ மொத்தத்துலேயும் அவருடைய கையில் எடுத்து பண்ணுறாரு. இந்த விழாவில் 12 கோடி ரூபா செலவழிச்சார்னா 24 கோடி ரூபாயில் இன்னும் 12 கோடி ரூபா மிச்சமாக இருக்குது. அந்த 12 கோடி ரூபா அவருக்கு லாபம். அந்த 12 கோடி ரூபா கொடுத்து அவர் அந்த படத்தை வாங்கியிருக்கார் மலேசியா உரிமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மலேசியா உரிமமே வந்து மாலிக் வந்து ஃப்ரீயாக கிடைச்ச மாதிரி ஆயிடுது. இங்கே படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மாலிக் ஒரு பெரிய தொகை, அதாவது 12 கோடி ரூபா கொடுத்தார் இல்லையா, அந்த தொகை வந்து திருப்பி வந்துடுது. அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் ஒரு மாசான படம், ஜனநாயகனுக்கு ஒரு மாசான ஓப்பனிங்கு, மாசான ரெஸ்பான்ஸ் நிச்சயம் இருக்க போகுது. அதில் சந்தேகமே கிடையாது. முதல் ஒரு வாரம்லாம் பார்த்தீங்கன்னா அதிரி புதிரியாக இருக்க போகுது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து அந்த வைப் இருக்கும். அதனால் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே கலெக்ட் பண்ண போகிற கலெக்ஷன், அதுக்கப்புறம் படம் சூப்பராக இருக்குது அப்படின்னா தொடர்ந்து கலெக்ட் பண்ண போகிற கலெக்ஷன் எல்லாம் என்னன்னே நம்ம இப்போ சொல்ல முடியாது. அது மாலிக் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கலெக்ஷன், அதாவது வந்து பொற்காசுகளை அள்ளி கொட்டின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாலிக் இந்த பிஸ்னஸை பண்ணுறாரு. இதை எடுத்து இது வியாபாரம் தானே, இதில் என்ன வந்து மாலிக் வந்து என்ன பண்ணுறாரு, 24 கோடி ரூபாய் டிக்கெட்டை விற்று காசு எடுக்கிறாருன்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து அதை நடத்தி காட்டுறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை. அது வந்து நடத்தி காட்டக்கூடிய ஆளா மாலிக் இருக்கிறதுனால அவங்க அந்த மாலிக் கிட்ட அந்த பொறுப்பை படைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஸ்டார்கள் கலந்துக்க போறாரு சொன்னீங்க, சூப்பர் ஸ்டார் கலந்து போறா அப்படிங்கிறது தான் விஜய் ரசிகர்களோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதே தாண்டி அஜித் அவர்களும் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் கார் ரேஸுக்காக வந்து அங்கே தங்கியிருக்காரு. இந்த மாதம் முழுவதுமே கார் ரேஸ் நடைபெற போதா தகவல் வந்திருக்கு. ஸோ அவருமே கலந்து போறா. ஏன்னா வந்து சினிமாவையும் தாண்டி பெர்சனலாக அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இவங்க 2 பேரும் கலந்துக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுக்குமே வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னா, நிச்சயமாக வந்து ரஜினிகாந்த் இதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கான வாய்ப்புகள் வந்து 0% நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்டீங்க, அஜித் வந்து மலேசியாவில் தான் இருக்காரு, அஜித் வந்து கலந்துக்கு வரா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அஜித்தும் விஜயும் நீங்கள் சொன்ன மாதிரி நெருங்கிய நண்பர்கள், சமகாலத்தில் வந்து தொடங்கினவங்க தங்களுடைய கேரியரை. இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு வந்து இருக்குது. இன்னைக்கு வந்து போட்டியாளர்களாக இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் 2 பேருக்குள்ள ஒரு இணக்கமான நட்பு, ஒரு இறுக்கமான நட்பு இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஆடியோ ஃபங்க்ஷன்ஸு, பொது விழாக்கள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல அஜித் வந்து கலந்துக்கிறது இல்லைங்கிற ஒரு பாலிசி வச்சிருக்கிறதுனால அவர் படத்துக்கே கலந்துக்க மாட்டார். அதனால பாலிசியா வச்சிருக்கிறதுனால அவர் வந்து அந்த பாலிசியை காரணம் கொண்டு மீற மாட்டார். அவருடைய கேரக்டர் அப்படி. அவர் நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவர் மலேசியாலே அந்த ஆடியோ ரிலீஸ் நடக்கிற அன்னைக்கு இருந்தா கூட விழாவில் வந்து அஜித் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து விஜயை வந்து பர்சனலாக வந்து பார்த்து பூங்குத்து கொடுத்து வாழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கும். மற்றதெல்லாம் வந்து நம்ம வந்து கற்பனைகளில் நிறைய விஷயங்களை தொகுத்து சொல்ல முடியாது. விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஆனாலுமே அவரோட ரசிகர்கள் தொடர்ந்து நடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி இன்ன வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த படத்தில் நடித்த மமிதா பைஜ் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூல என்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடிப்பேன் அப்படின்னு சொன்னதா சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்கா? அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு நடிகரா அவர் தொடர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு தயாரிப்பாளர் நான் உறுதியா சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தையை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனநாயகன் விஜயோட கடைசி படம் கிடையாது. விஜய் வந்து இந்த தேர்தலில் இந்த அரசியல்ல வெற்றி அடைஞ்சு வெற்றியாளராக வந்தாலும் தொடர்ந்து நடிப்பார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவன் கல்யாண் வந்து இன்னைக்கு வந்து ஆந்திராவில் வந்து துணை முதலமைச்சராக இருக்காரு. ஆனால் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஜய் வெற்றி அடைஞ்சாலும் பெரிய ஒரு பதவிக்கு வந்தாலும் விஜய் வந்து தொடர்ந்து நடிப்பார். அதே மாதிரி விஜய் இந்த எலெக்ஷன்ல வந்து தோற்று பெருசா வந்து ஜொலிக்க முடியாமல் போனாலும் விஜய் வந்து தொடர்ந்து நடிப்பார். அரசியலையும் தொடர்ந்து செய்வார். ஒரு விஷயத்த நல்லா மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க.
தொடர்ந்து நடிப்பார் அப்படின்னா நடிக்க மட்டுமே போயிடுவாரா, நடிகரா மட்டுமே இருந்துருவாரா அப்படின்னா நிச்சயமா இருக்க மாட்டார், இருக்க போறதில்ல. இனிமே அவர் கையில் எடுத்த அந்த அரசியலை எந்த காலத்திலையும் அவர் விட போறதில்ல, இறங்கி வர போறதில்லை. புரியுதா உங்களுக்கு? அதனால தொடர்ந்து நடிப்பார், தொடர்ந்து அரசியலும் செய்வார். அதனால வந்து இது விஜயினுடைய கடைசி படம்னு ஆரம்பத்தில் விஜய் சொன்னாலும் இப்ப இந்த மேடை நாளைக்கு நடக்க போகுது இல்லையா, 27ஆம் தேதி மலேசியாவில் நடக்க போற ஆடியோ ரிலீஸ்ல விஜய் இதுதான் என்னுடைய கடைசி படம் சொல்வாரா? நீங்க பாருங்க, சொல்ல மாட்டார். ஏன்னா அது அவர் வந்து இது கடைசி படம் இல்லைங்கிறது அவரே முடிவு பண்ணி வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா அதுக்கும் தொடர்ந்து நடிப்பேனா சொல்லுவாரா? தொடர்ந்து நடிப்பேன்றதையும் சொல்ல மாட்டார். தொடர்ந்து நடிக்க மாட்டேன் இதுதான் கடைசி படங்கிறத எந்த சூழ்நிலையும் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல விஜய் சொல்ல மாட்டார். நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சொல்லவே மாட்டார். ஆனா விஜய் வந்து சினிமா விட்டு போக மாட்டார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜய் சினிமாவை நேசிச்சு வந்தார், விஜய் சினிமாவை லவ் பண்ணி வந்தார். இன்னைக்கு வந்து விஜய் வந்த காலகட்டங்கள் நாளைய தீர்ப்பெல்லாம் நடிச்சப்ப எத்தனையோ கேலியும் கிண்டலும் எதிர்கொண்டார். எல்லா தடங்களையும் கற்களையும் தாண்டி எத்தனையோ போட்டிகள், எத்தனையோ சிக்கல்களை தாண்டி இந்த உயரத்திலையும் இந்த உச்சத்திலையும் ஒரு சூப்பர் ஸ்டாரா, தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாரா, அதாவது வந்து வியாபாரத்தில் மட்டுமில்லை, ஒரு ஓப்பனிங்கு, ஒரு ரசிகர் கூட்டம் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னணி நடிகராக இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்காருன்னா அவருடைய உழைப்பு, அவர் சினிமா மேலே வச்சிருக்க அந்த காதல், அதை என்னைக்குமே அவர் உற்ற மாட்டார் சார். இதுதான் உண்மை. ரொம்ப நன்றி சார். ஜனநாயக ஆடியோ லான்ச் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.